இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்யலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனோடனே அதில் நறுக்கி வச்ச வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணி மசாலா எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி வந்து மிளகாத்தூள் தான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இதில் வந்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.25 தண்ணி தான் ஊற்றுவேன். அந்த தண்ணி வந்து அளந்து ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதிச்சோடனே இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 மினிட்ஸ் கரெக்டாக ஒரு விசில் விட்டுட்டு இறக்கிடுவேன் மீடியம் ஃப்ளேமில். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கடைசியாக வந்து நெய் போட்டால் செம்மையாக இருக்கும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு குக்கர் போட்டாச்சு. ஒரு விசில் கரெக்டாக சூப்பராக வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.